வணக்கம். கெட்ட சிவா மொட்டை சிவா லாரன்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து அவர் மேலே வந்து பெர்சனலாக கொஞ்சம் மதிப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவர் நிறைய உதவிகள் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெர்சனலாக வந்து அவர் மேலே வந்து எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. இந்த படம் பார்த்தீங்கன்னா அவரோட முன்னாடி வந்து அனைத்து படங்களும் அது பேய் படங்களில் வந்து வந்த அனைத்து படங்களும் வந்து காமெடியில் வந்து பீபின் பீன் பிச்சுச்சு. அதே போல் வந்துட்டு வசூல்லையும் வந்து அள்ளுச்சு. அந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு. இது ஒரு ரீமேக் படமாக இருந்தாலும் சரி, லாரன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு தகுந்த மாதிரி கதையை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெகுலரான ஒரு போலீஸ் ஸ்டோரி. தமிழ் சினிமாவில் இல்லை, எல்லா சினிமாவிலும் அடித்து துவைத்த ஒரு ஸ்டோரி தான். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அந்த ரேஞ்சில் வந்து இவர் இருக்கார் லாரன்ஸ். இதெல்லாம் வந்து சாமி படத்துக்குள்ளேயே பார்த்துக்கிட்டோம். பொறுக்கினாலும் பரவாயில்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர்ன்றாரு. இவர் பண்ணுற வேலையெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்குறப்ப என்னடா போலீஸ் மேலே வந்து நம்ம கொஞ்சம் நெஞ்சம் இருக்க மரியாதையும் போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து கொடூரமாக வந்து டேரக்டர் எடுத்து வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா நிக்கில் கல்ரானி அவங்கள வந்து இப்போ மடியில் தூக்கி உட்கார வைப்பார். இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்துட்டு அந்த அம்மாவை பார்க்கணுன்றதுக்காண்டி வந்து ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள வந்து அங்கே வந்து கொஞ்சம் கொலாவுறது, சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் தானா அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கார் டேரக்டர். கமர்ஷியல் மூவிக்கு இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது. பார்த்தீங்கன்னா கமிஷனராக இருப்பார் நம்ம சத்யராஜ். அவருக்கு முன்னாடி சட்டையை அவுத்து விட்டு இப்படி தூக்கி விடுறது, தம்மை பற்ற வைக்கிறது, கமிஷனரே வந்துட்டு ஒரு உடசலை கொடுக்குறது. கமிஷனர்லாம் வந்து உடசல் கொடுக்க முடியுமா? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கவர். அது கொஞ்ச நாச்சும் ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கணுமா இல்லையா? கமர்ஷியல் படத்தில் வந்துட்டு நீ எவ்வளோ வேணாலும் ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கு போனால் வந்து மக்களை வந்து நீ என்டர்டெயின் தான் பண்ண போகிறீங்க. இருந்தாலும் ஒரு இயற்கைக்கு மாறாக வந்து எந்த ஒரு இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் எடுக்கப்படும் போது அது மக்களால் வெறுக்கப்படுகிறது. அதுதான் இந்த படத்தில் வந்து நடந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, என்னங்கடா இப்படி ஆகி போச்சே அப்படின்ற நிலைமைக்கு ஆகி போச்சு. இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சாங்க. சரி, செகண்ட் ஹாஃப்னு வச்சு நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து டைரக்டர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் லாரன்ஸ்ட்ட. இங்கே பாருங்கள் சார், ஃபஸ்ட் ஹாஃப் காமெடி, செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நிறைய வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் வைப்போம். அதாவது ஊமையாக இருக்கவங்க, கைகால் வந்து விளங்காதவங்க, இப்படி மாதிரி அந்த மாதிரி வர்றதுனால வந்து மக்கள் வந்து பரிதாபப்பட்டு நம்ம படத்தை வந்து பயங்கரமாக பார்த்து கொண்டாடிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருக்கு லாரன்ஸ் வந்து ஓகேன்னு இருப்பார் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அது மாதிரி சீன்கள் நிறையா மக்களை வந்து, அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுறது மாதிரி அவங்க மனசை வந்து ஒரு மாதிரி வந்து அப்படியே ஒரு பாவம் அப்படின்னு பார்க்குறது மாதிரி வந்து பெண்ணியவாதம் பேசுகிறது மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து காமிச்சிருக்காங்க, பெண்களை வந்து உயர்த்துற மாதிரி. ஆனால் லாரன்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்க டைரக்டர் லாரன்ஸை வச்சு பண்ணியிருக்க வேலைக்கெல்லாம் இந்த நிக்கில் கல்ரானி அந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டராக வராங்க. ஓடிஆர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த தொப்புலவே வந்து கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து மேலே கொண்டு போகிறாரு. இது ரிப்போர்ட்டரை காமிக்கிறாங்களா இல்லை ஹீரோயினை காமிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டவுட் வந்துருச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ரு ஏதோ பெரிய அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த படத்தில் பயங்கரம். லாரன்ஸ் வந்து எனக்கு ஒன்று பிடிச்சதுன்னா லாரன்ஸ் ஆடி இருக்காரு. மற்றபடி இந்த துரு துரு துருன்னு டைலாக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக வந்துட்டு அவரோட இந்த பழைய படங்கள் லாஸ்ட்டாக வந்த 3-4 படங்களை வந்து கத்தி கத்தி பேசுகிற மாதிரி இந்த படத்துலையும் வந்து கத்தி கத்தி பேசியிருக்காரு. அதுவும் போலீஸ்னால வந்துட்டு வில்லன்ட்ட கடைசி ஒரு டைலாக் சொல்லுவார். அதெல்லாம் வந்து எப்படி டேரக்டர் இப்படிலாம் வச்சுருக்காருன்னு பாருங்கள். உனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், உனக்கு ஆசைப்பட்ட பிள்ளையோட வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்து அரெஸ்ட் ஆகிக்க அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் வேறு லெவலாக வந்து திங்க் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். இது மாதிரி வந்து இந்த படம் நெடுகை வந்து மக்கள் சூப்பர் ஸ்டார் வந்து ஏதோ அவரோட பேரை கொஞ்சம் நஞ்சம் இருக்க ஒரு நல்ல பேரை வந்து கெடுத்து கொள்வதற்காக இந்த படம் எடுத்திருக்கிறது மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்து எதுவும் பாசிட்டிவாக சொல்கிறது மாதிரி இல்லை. தமிழ் சினிமாவில் வந்து அடித்து துவைத்து நாராக தொங்க விடப்பட்ட ஒரு கதையை எடுத்து மறுபடியும் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சு காய போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இயக்குனர். உங்களுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து எனக்கு மனசு தோணலை. இருந்தாலும் உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் பாருங்கள். என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு உங்கள் நண்பர்களாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.